வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 1.4ல் 7வது கணக்கு y mod of x என்ற வளைவரையிலிருந்து இந்த 2வது கணக்கு y mod of x plus 1 minus 1 என்பதற்கான வரைபடத்தை எப்படி வரையலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ y mod x அப்படின்றதுக்கான வளைவரையை வரையறதுக்கு நம்ம இது போல புள்ளிகள்லாம் கண்டுபிடிச்சி குறித்து பார்க்கலாம். இது இந்த அட்டவணை போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நேரடியாக நீங்கள் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வரைபடத்தை தேர்வில் வரையலாம். இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை போட்டு காட்டியிருக்கலாம். அப்போ எக்ஸுக்கு வந்து மைனஸில் ஒரு 2 மதிப்பும் ப்ளஸில் ஒரு 2 மதிப்பும் 0 என்ற மதிப்பும் மொத்தம் ஒரு 5 மதிப்புகளை கொடுத்து நம்ம புள்ளிகள் கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸுக்கு -2 அப்படின்னு கொடுக்கும் பொழுது மாடலஸ் ஆஃப் -2 மதிப்பு என்ன வரும்னா +2ன்னு வந்துடும். இந்த மைனஸை விட்டுட்டு நம்ம மதிப்புகளை போட்டால் போதும். அதே போல எக்ஸுக்கு -1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா மாடலஸ் ஆஃப் -1 மதிப்பு 1 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த புள்ளியானது -1,1 அப்படின்னு கிடைக்கும். அதே போல 0 கொடுத்தோம்னா 0, 1 கொடுத்தோம்னா இங்க நம்ம மைனஸே கிடையாது. அப்ப மாடலஸ் ஆஃப் 1 வந்து 1 தான். அதே போல 2 அப்படின்னு கொடுத்தோம்னா மாடலஸ் ஆஃப் 2 மதிப்பு 2 தான். அப்ப நாம என்ன செய்யலாம்னா இந்த புள்ளிகள் 5ஐயும் நம்ம வந்து கிராஃப்ல குறிச்சு பார்க்கலாம். அப்போ -2,2 அதே போல -1,1 குறிச்சிக்கலாம். அதே போல இங்க வந்து 0,0 அதே போல 1,1 மற்றும் 2,2 இந்த 5 புள்ளிகள் அப்படி குறிச்சிட்டு இதை நம்ம வரைபடமா வரையும் பொழுது நமக்கு f of x மாடலஸ் ஆஃப் எக்ஸுக்கான வளைவரை இது போல கிடைக்கும். அல்லது y மாடலஸ் ஆஃப் எக்ஸ், y தான் நம்ம f of x ன்னு வச்சிருக்கோம். y மாடலஸ் எக்ஸுக்கான வளைவரை இது போல வரைஞ்சிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா இந்த வளைவரையை நம்ம எந்தெந்த பக்கம் நகர்த்தும் பொழுது எப்படி நம்ம இந்த குறிகள் மாறும்னு நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம இந்த வளைவரை மாடலஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பை இடப்புறமாக நகர்த்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மாடலஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்போட எக்ஸுக்கு உள்ளவே நம்ம இடப்புறமா ஒரு அலகு நகர்த்தினோம்னா அந்த -1 அப்படின்னு நம்ம இடப்புறமா நகர்த்தும் பொழுது இங்க -1ல வச்சோம்னா வளைவரைய நம்ம இடப்புறமா நகர்த்தும் போது எத்தனை அலகுகள் இடப்புறமா நகர்த்துறோமோ அதை எக்ஸோட கூட்டலா போடணும், எக்ஸோட கூட்டிக்கணும். அப்போ உதாரணத்துக்கு இந்த இடப்புறமா நகர்த்த இப்போ உதாரணத்துக்கு -2ல வைக்கும் போது மாடலஸ் ஆஃப் x + 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இப்போ நம்ம கணக்குல என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் x + 1 வரணும். அப்போ மாடலஸ் ஆஃப் x + 1 அப்படின்ற வளைவரை எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து இடப்புறமாக -1ல வந்து இந்த வளைவரை வச்சோம்னா நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்குது. f of x மாடலஸ் ஆஃப் x + 1 அப்படின்னு கிடைக்கிறதுனால நம்ம இங்க ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா y மாடலஸ் ஆஃப் x + 1 வளைவரையானது y மாடலஸ் ஆஃப் x வளைவரையை ஒரு அலகு இடப்புறமாக நகர்த்த கிடைக்கிறது அப்படின்றத முதல் லைனா எழுதிக்கலாம். அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு மாடலஸ் ஆஃப் x + 1 வருது. அடுத்ததா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வளைவரையை கீழ் நோக்கி நகர்த்தும் பொழுது பார்த்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி எத்தனை அலகுகள் நகர்த்துறோமோ அத்தனை அலகுகளை இந்த மாடலஸ்க்கு வெளியே நம்ம வந்து கழித்தலா போகணும். அப்ப கீழ் நோக்கி நகர்த்தும் பொழுது இந்த ஒரு அலகு கீழ் நோக்கி நகர்த்தும் பொழுது தான் நமக்கு தேவையான சமன்பாடான மாடலஸ் ஆஃப் x + 1 -1 அப்படின்னு கிடைக்குது. இதை இன்னும் கீழ் நோக்கி நகர்த்த நமக்கு வந்து மதிப்புகளை வந்து இங்க கழித்தலா போட்டுக்கிட்டே போகணும். உதாரணத்துக்கு 2ல வச்சோம்னா -2 அப்படின்னு வரும். அப்ப இதை -1ல வைக்கும் பொழுது தான் -1,1ல வைக்கும் பொழுது தான் நமக்கு தேவையான சமன்பாடான மாடலஸ் ஆஃப் x + 1 -1 கிடைக்குது. எனவே இப்ப இதுக்கான ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y மாடலஸ் ஆஃப் x + 1 மாடலஸ் ஆஃப் x + 1 -1 வளைவரையானது y மாடலஸ் ஆஃப் x + 1 வளைவரையை ஒரு அலகு கீழ்ப்புறமாக நகர்த்த கிடைக்கிறது அப்படின்றத நீங்க ஆன்சரை எழுதிட்டு இந்த வளைவரையை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வரைஞ்சி காட்டலாம். அப்ப இந்த வளைவரை பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி நகரும் பொழுது பிளஸ்ஸா மாறுது. அதே போல வலப்புறமா நகர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா மதிப்புகளை கழித்தலா போடணும் அப்படின்றதுலாம் தெரியும். கடைசியில இந்த வளைவரையை இது போல நம்ம இந்த பிளேஸ்ல வரைஞ்சி காட்டிடலாம். இதுதான் வந்து y மாடலஸ் ஆஃப் x + 1 -1 வளைவரை ஆகும். வாழ்த்துக்கள்.